பரசுராமர் வராரு. இது போல் ஒரு அம்மா வந்தாங்களாம் கேட்டாங்க. இல்லைங்க அப்படி நாங்கள் சிவபூஜை பண்ணுறோம் இல்லைங்கன்றாங்க. இவங்க இந்த மேளந்தாளம்லாம் அடிக்குவோம். அதை பார்த்துட்டு சரி சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் பரசுராமர் போயிட்டார். அடுத்த தெருக்கு போயிட்டார். இவங்களும் மீண்டும் எழுந்து வந்து நன்றி சொல்லிட்டு திருப்பியும் அங்கேருந்து போகிறாங்க. அங்கேருந்து போகும்போது திருப்பியும் பார்த்துட்டார் பரசுராமர் பார்த்துட்டு. மீண்டும் அங்கேருந்து தொடுத்துக்கிட்டே போகிறாங்க. தொடுத்துட்டு போகும்போது தோள்களை தைக்கக்கூடிய செக்கிலியர்கள் பார்க்குறாங்க. அங்கே பார்த்துட்டு அந்த அம்மா பேர் வந்து மாதங்கினி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு ஏமா இப்படி வேர்க்க விழிச்சு ஓடியாரீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நடந்த விஷயத்த சொன்னோடனே வாங்கம்மா சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போய் அந்த அம்மாவுக்கு உட்கார வச்சு அவங்க வீட்டில் இருந்த கூழ கஞ்சி ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்க பசியை ஆற வச்சாங்க. இதை பார்த்த தெரிஞ்ச உடனே பரசுராமர் வந்து இந்த மாதங்கி வீட்டில் வந்து சண்டை போடுறாரு. தாயாரை வெளியே அனுப்பும் போது ஏன்பா கண்ணு இது போல பண்ணுற, நீங்களாம் நிறைய படித்தவங்க பெரிய சுவாமியாக இருக்கிறீங்க, பெத்த தாயோடைய தலையில் வெட்டலாமா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நீ ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா மாதங்கியோடைய தலையை முதல்ல வெட்டிடுறாரு.